நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள். தொடர்ச்சியாக இந்த வேர்டன் மீது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பதாக சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது பற்றிய மேலதிக விவரங்களை உங்களுக்கு மேலதிக தகவல்கள் கிடைத்த அல்ல அறிந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேர்டன் யார் யாருக்கு பிடிக்குமோ அவர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. அவர் பற்றிய கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் தேடி அறிந்த விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட தேவை செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேர்டன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய இந்தியாவை பொறுத்தவரையில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே வேர்டன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருக்கு தன்னுடைய குரல் கொடுப்பது அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. நான் ஏற்கனவே நேற்றைக்கு அந்த கேரளாவினுடைய அரசாங்கம் கூட இவருக்கு ஆதரவாக இருப்பதாக இந்த சங்கிகள் அப்படி அவர்கள் எல்லாருமே சொல்லி இருப்பதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த NIA அப்படி என்று சொல்கின்ற அமைப்பு, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய பாதுகாப்பு அமைப்பு, நினைக்கிறேன், யாராவது சரியான விளக்கம் சொல்லுங்க. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா அவர்கள் இவர் மீது யாருன்னு சொன்னால் வேர்டன் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட வேர்டன் அவர்கள் மக்களை தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இவர் வழி நடத்துகிறார். அதனால இவரை உடனடியாக எப்படியாவது இவர் மீது வழக்கு தாக்கல் செய்து இவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இதுல இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த பாஜக கட்சியை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே நேற்றைய சொன்ன மாதிரி தான், இந்த பாஜக கட்சியை பொறுத்தவரையில இங்க வேர்டன் அவர்கள் வளரக்கூடாது. அவருக்கு பின்னால பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததி இளம் பட்டாளம் பெரிய ஒரு பட்டாளம் இவருக்கு பின்னால் நிற்கிறது. இவற்றை எல்லாமே இல்லாம செய்ய வேண்டும், இவரை ஒடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக கட்சியினர் பெரும் போர்க்களம் கொண்டிருப்பதும் காணக்கூடிய இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வேர்டன் அவர்களுடைய குரல் வலையை நசுக்குவதற்காக பல்வேறுபட்ட அழுத்தங்களும் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுறது. அதன் விளைவுதான் அந்த புலிப்பல்லை இவர் புலியை வேட்டையாடி அந்த புலிப்பல்லை எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் கஞ்சா பாவிச்சிருக்கின்ற பொழுது, அதாவது போதை வஸ்துக்கு பாவிச்சு இருக்கின்ற பொழுது இவர் இல்லை போதை வஸ்து விற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார்கள். இப்படியான பிரச்சனைகள் சொல்லப்படுறது. இன்னும் ஒரு விஷயம் மேலதிகமாக சமூக ஊடகங்கள்ல பேசப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 2021 அவருடைய தாய் இறந்ததுக்கு அப்புறமாக யாழ்ப்பாணத்திலிருந்து பிறந்த ஒருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வெளியாகி அந்த பாடலினூடாக பிரபல்யமாகி இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க தமிழ் மக்கள், அதாவது ஈழப் போராட்டத்துல அங்கே ஈழப் போராட்டத்தை பிரபல்யப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லது ஈழப் போராட்டத்தை முன்வைக்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்தும் வேர்டன் மீது இங்கே பரவலாக பேசப்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கேரளாவை பொறுத்தவரையில கேரளா மக்கள் அவ்வளவுக்கு அவருக்கு இருக்கின்ற ஆதரவுன்றது கூடிக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மேடை நாடகம் அல்லது மேடை நிகழ்ச்சி ஒன்று போடுகின்ற பொழுது அரசியல்வாதிகளுக்கோ அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நடிகர் நடிகைகளுக்கோ இல்லாத ஒரு பெரிய பட்டாளம், ஒரு மக்கள் பட்டாளம் குறிப்பிட்ட வேர்டன் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் கேரளாவில் இந்த அங்க இருக்கின்ற பாஜக கட்சியினர் எப்படியாவது NIA விசாரணை கட்டாயம் இவர் மீது நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. ஆனால் இவர் பாத்தீங்கன்னா மிரள விட்டு கொண்டே இருக்கார். அதாவது இனி வருகின்ற காலங்களில் இன்னும் கூடுதலான நிகழ்ச்சிகளை நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா மக்களிடம் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கூடுதலான விஷயங்களை இவர் செய்வதற்கு தயாராக இருப்பார். தன்னை ஒடுக்க முடியாது, தன்னுடைய குரல் வழியை ஒடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வேர்டன் பாத்தீங்கன்னு சொன்னா, வேர்டன் மீது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும் எங்களுடைய தமிழகத்தில இருந்து கூட இப்பொழுது அவருக்கான ஆதரவுகள் கூடிக்கொண்டிருக்கிறது. அங்க இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரி வலியொலி சகோதரர்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாஜக அரசை வெறுக்கின்ற மக்கள் எல்லாருமே வேர்டனுடைய குரல் வழியை நசிக்க முடியாது, அவர் ஒரு அடித்தட்டு மக்களுடைய குரலாக ஒலிக்கிறார், அவரை எப்படி அது வளர விட வேண்டும் அப்படின்றத எல்லாருமே மிக 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 ஒரு
உறுதுணையாக வேடனோடு இருப்பது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மம்முட்டி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா பிருத்திவிராஜ் எல்லாருமே வந்து இவருக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பதனால இப்ப வந்து பிரச்சனை வந்து தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படியாவது வேடனை மீண்டும் கைது செய்து உள்ளே அடைத்து விட வேண்டும். அவரை வந்து பாத்தீங்க சொன்னா எப்படியாவது அவருடைய இந்த குரல் வலையை நசிக்க வேண்டும். இதனால பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதனால வேடன் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்தவரையில அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் இங்க வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழத்தேய மக்கள் அல்லது வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பற்றிய விழிப்புணர்வு பாடல்கள், அது மட்டும் இந்த நிறம் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இந்த தலித்தின மக்களுக்கான பாடல்கள், அவர்களை வந்து அவர்கள் ஒடுக்கப்பட்ட விஷயங்கள், இவைகள் சம்பந்தமாக வேடன் அவர்கள் அந்த விடயங்களை அந்த விடயங்களை தொட்டு சென்றது என்று சொல்வதை விட அந்த விடயங்கள்ல வந்து இவர் இறங்கி வேலை செய்ததான் உண்மையில வந்து இந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இவர்களுக்கு இருப்பதாக வந்து இங்கே சொல்லப்படுறது. ஆனால் இவர் இந்த அடித்தட்டு மக்கள் அல்லது வந்து கீழ்த்தட்டு மக்களை வந்து வளர்த்து விடுகிறார். இதனால வந்து இவர் வளர்ந்து விடுவார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வசனம், அதாவது பாடல்களுக்கு போடப்பட்டிருக்கின்ற வசனங்கள்ல வந்து இவர் வந்து நான் வந்து பஞ்சில்ல நான் வந்து தீ அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த 2021 உருவாக்கப்பட்ட வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்ற அந்த பாடல் தொகுப்புல வந்து இவர் போட்டிருக்கார். ஆனால் வேடனை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் அல்ல சமூக வலைத்தளங்கள் எல்லாத்திலையுமே வந்து வேடனை பற்றிய ஒரே பகிர்வுகள் எல்லாமே வந்து வேடனை பற்றிய பகிர்வுகளாக தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த அவர் கடந்து வந்த வாழ்க்கை பயணம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள், அவர் என்னென்னத்தை இழந்தார், அவர் எப்படி இப்ப வளர்ந்து நிற்கிறார், அவருக்கு பின்னால யார் யார் ஆதரவாக இருக்கிறார்கள், இந்த ஆதரவுக்கும் அவர் கடந்து வந்த இந்த 4-5 வருடங்களுக்காக அவர் போட்ட உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் கேரளா மக்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஆதரவு, அதுவும் இப்ப இளைஞர் பட்டாளத்தை கடந்து முதியவர்கள் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டியவர்களும் வந்து இவர் சொன்னால் வேடனுக்காக வந்து குரல் கொடுக்கிறார்கள், வேடனுக்காக ஆதரவு செலுத்துகிறார்கள். அண்மையில வந்து பாத்தீங்கன்னா போலீசார் வந்து கைது செய்து ஒரு 3 வாரங்களுக்கு முன்னர் போலீசார் கைது செய்த பொழுது கூட அங்கிருக்கின்ற மக்கள் உடனடியாக வந்து கேள்விகளுக்கு மேல கேள்விகள் எழுப்பியதாகவும் சொல்லப்படுறது. அதாவது இந்த புலிப்பல்லு பிரச்சனை வருகின்ற பொழுது அதாவது மம்முட்டி அவர்கள் வந்து தந்தம் வச்சிருந்தார், அப்பொழுது நீங்க பிரச்சனை எடுக்கவில்லை. வேறு நடிகர்கள் வந்து புலிப்பல்லு வச்சிருக்காங்க, அப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் வேடன் அவர்கள் வந்து புலிப்பல்லு போட்டிருப்பது அல்லது களத்துல வந்து மாலையாக போட்டிருப்பது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதா இப்படி என்று சொல்லி மக்கள் களத்துல இறங்கி போலீசாருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தது அல்லது போலீசாருக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேடனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததன் காரணமாக தான் வேடன் வந்து விடுதலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுறது. அதனால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களினுடைய மனசை வந்து வேடன் வென்றிருக்கிறார் அப்படின்ற விஷயம் தான் வந்து இங்க பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில வந்து இங்க வேடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழனாக இருப்பதை வந்து அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்வதாக சொல்லப்படுறது. ஆனால் ஈழத்தமிழனாக அவர் இருந்தாலும் அவரோட பாத்தீங்கன்னா வளர்ந்தது வாழ்றது எல்லாமே வந்து கேரளாவாக இருப்பதனால கேரளாவில் இருக்கின்ற மக்களினுடைய குரலாக அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வருவதாக வேடன் இருப்பதனால இப்ப அவர்கள் வந்து யார் என்ன செய்தாலுமே வந்து கேரளா மக்கள் வந்து வேடனுக்கு ஆதரவு கொடுக்க போறார்கள். அதனால வந்து இந்த வேடனுடைய ஆதரவை யாராலுமே தடுக்க முடியாது, வேடனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற ஆதரவை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் வேடனை பொறுத்தவரையில இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்படுறது. அதாவது வந்து இப்ப எங்களுடைய ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அதாவது 2009 பிறகு பிறந்தவர்கள் ஈழத்தமிழர் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 2009 பிறந்த குழந்தைகள் வந்து ஈழ போராட்டம் சம்பந்தமாகவோ அல்லது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை சம்பந்தமாகவோ அல்லது ஈழத்தில் நடக்கின்ற ஒரு வரிகள் வேதனைகள் சம்பந்தமாக அவர்கள் கதைக்காத பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்த இந்த ஈழத்தாய்க்கு பிறந்த வேடன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தொட்டு செல்வது எல்லாமே வந்து ஈழத்தமிழர்களிடத்திலேயும் வந்து இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதும் வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. ஆனால் வேடனை பொறுத்தவரையில உண்மையில வந்து தன்னால முடிஞ்ச வர ஈழ மக்களுக்காக, அதே மாதிரி பலஸ்தீன மக்களுக்காக, ஆப்பிரிக்க இனத்தவர்களுக்காக இப்படியே சொல்லிக்கொண்டே போலாம். எங்கெங்கே பாதிக்கப்படுகின்ற மக்கள் எல்லாருக்காகவும் வந்து அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கார். இந்த குரலினுடைய வடிவந்தான் இன்று வந்து இவ்வளவு ஒரு பெரிய எழுச்சியாக வந்து நிற்கிறது. இந்த எழுச்சிக்கு பின்னாடி இவரை வந்து அடக்குவதற்காக இந்திய அரசாங்கம் வந்து பல்வேறுபட்ட வழிகளில் வந்து முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அவருக்காக
அவர் அடுத்த சந்ததியினர், அதாவது புதிய ஜெனரேஷன், அதாவது வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன், அதாவது ஒரு 20 வயசுக்குள்ள இருப்பவர்கள், இளம் பராயத்தினர் எல்லாருமே வந்து இவரின் பின்னால நிற்பதனால இப்ப வந்து அரசாங்கத்துக்கு அது ஒரு பேரிடியாக இருப்பதாகவும் சமூக ஊடகங்கள்ல வந்து இருக்கின்ற பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது இந்த பகிர்வுகள் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியது இருக்கிறது. பார்க்கலாம் இந்த வேடனுடைய பிரச்சனை எவ்வளவு வரைக்கும் போகிறது, இந்த பிரச்சனை எங்க போய் முடிகிறது அப்படின்றத வந்து பொறுமையாகத்தான் வந்து பார்க்க வேணும். என்னன்னு சொன்னா, எங்கேயாவது எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து இந்த அடக்கப்பட்ட மக்கள் மேலே எழுந்து வருகின்ற பொழுது அரசாங்கம் வந்து அவர்களை வந்து கீழே திரும்ப கீழே அமர்த்துவதற்கு தான் முயற்சி பண்ணும். அப்படியான விஷயம் தான் வேடன் விஷயத்திலே நடக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.